வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பர் சாஃப்டான ஹோட்டலில் கிடைக்கக்கூடிய நூல் பரோட்டா வீட்டிலையே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2½ கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சீனி, 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த மாவை ஒரு தடவை இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சிக்கலாம். இதை இந்த மாதிரி ஒரு சுத்தமான இடத்துல மாவை வச்சு நல்லா இழுத்து இழுத்து பிசையணும். நம்ம இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மாவை இழுத்து இழுத்து சாஃப்டாக பிசைகிறோமோ அந்த அளவுக்கு புரோட்டா நம்மளுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மாவை எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு புரோட்டா நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம ஊற வைக்கும்போது நல்லா ஊறிடும் மாவு. இப்போ அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சாச்சு. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஊறிடுச்சு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள், பார்க்கும்போதே தெரியுதா? இதில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து எடுத்துக்கலாம். இதில் 5 உருண்டைகள் கிடச்சிச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறிடுச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு சுத்தமான இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற சீட்லேயோ இல்லை ஒரு பிளேட்லேயோ இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்ச்சிக்கலாம். நம்ம மெல்லிசாக தேய்க்கணும். இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி போட்டு தேய்ச்சிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு புரோட்டா ரோலரோ இல்லைன்னா கத்தியோ வச்சு நூலாக வர்ற அளவுக்கு இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் இருந்தும் அந்த சைடில் இருந்தும் சேர்த்து நடுவில் வச்சுட்டு நம்ம கையில் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லென்த் ஆக்கிட்டு இப்போ புரோட்டாவுக்கு சுற்றிக்கலாம். இப்போ புரோட்டா மாவு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். தோசைக்கல் சூடாக இருக்குது. தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. அப்போ தான் புரோட்டா நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறோமோ அந்தளவு தான் புரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஒரு பக்கமாக திருப்பி போட்டு மாற்றி மாற்றி திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஆகும் ஒரு புரோட்டா ரெடி ஆகிறதுக்கு. விடாமல் இப்படி திருப்பி திருப்பி போட்டுகிட்டே இருங்க. எல்லா புரோட்டாவையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம புரோட்டாவை அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இப்படி நல்லா நம்ம அடித்தோன்னா அப்படியே லேயர் லேயராக கிடைக்கும். பாருங்கள், இப்போ நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப சூடாக அடிச்சிட வேணாம். பாருங்கள், நூலாக தெரியுதா? இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். நம்ம மொத்தமே 2 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். இந்த மாதிரி அழகாக சூப்பராக சாஃப்டாக நம்ம ஹோட்டலில் வாங்கக்கூடிய பரோட்டா மாதிரியே நம்மளுக்கு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், லேயர் லேயராக இருக்கா? நல்லாயிருக்கும். இதை உங்களுக்கு பிடிச்ச எந்த கிரேவியோ வெஜ் கிரேவியோ இல்லை சிக்கன் கிரேவியோ அது கூட சேர்த்து வச்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.